இங்கே ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் சூடானதும் 2 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிப்போம். நல்லா அந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு வதங்கி வாசம் வந்த பிறகு இது கூட 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா 3/4 டம்ளர் திணை எடுத்திருக்கேன். அதை நான் நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். கழுவுன திணையை இந்த குக்கரில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட 4 டீஸ்பூன் தயிரும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டம்ளர் திணை எடுக்கிறோம் அப்படின்னா 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். 1:4 ரேஷியோ தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுட்டு 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு இறக்கணுன்னா சூப்பரான திணை பிரியாணி அழகாக ரெடி ஆயிரும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.